வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மீட்பு குழு தலைவர் KV தங்கபாலு திருவண்ணாமலையில் பேட்டி. திருவண்ணாமலைக்கு வருகை தந்த KV தங்கபாலுவை உற்சாகமாக வரவேற்ற காங்கிரஸ் கட்சியினர். அதன் பின்னர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் குமார் அவர்கள் மீட்கப்பட்ட இடத்திற்கான ஆவணங்களை தங்கபாலுவிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சொத்து மீட்பு மற்றும் பாதுகாப்பு குழு தலைவர் KV தங்கபாலு பேசுகையில், இந்தியாவில் சிறந்த ஆட்சியை வழங்கியது காங்கிரசும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்களும் தான் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தவிர தற்போதைய பாஜக அரசு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என தெரிவித்தார். பாஜக அரசு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களையும் காங்கிரஸ் கட்சியினரையும் குறை சொல்லியே ஆட்சி செய்கிறார்கள் என்றும், அது பாஜகவின் இந்த செயல்கள் ஒருபோதும் மக்கள் மத்தியில் எடுபடாது என்றும், இந்தியா இன்று அடைந்துள்ள மோசமான பொருளாதார பல்வேறு சமூக சீர்திருத்தங்கள் அடிப்படையில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளதாகவும், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதை சரி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் MK ஸ்டாலின் சிறந்த ஆட்சி செய்வதாகவும், தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்தியாவில் சிறந்த முதலமைச்சராகவும் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மற்றும் திமுகவை குறை கூறி பாஜகவால் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது என்றும், தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் மாற்றம் ஏற்படாது, பாஜகவிற்கும் அமித்ஷாவிற்கும் ஏமாற்றமே மிஞ்சும் என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு பேட்டியளித்தார். மீட்டெடுத்திருக்கிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதற்கு உதவியாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, நகர காங்கிரஸ் கமிட்டி அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். இதை அடுத்த கட்டமாக எப்படி எடுத்து சொல்வது என்பது அகில இந்திய காங்கிரசும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் நாங்கள் அதற்கான திட்டங்களை வகுத்தளித்து அதன் அடிப்படையில் இதை நிறைவேற்றுவோம். இதுதான் என்னுடைய நிலைமை. இப்போ நீ கேட்கலாம் என்னாச்சுன்னா, மாநிலத்தில் 4 ஆண்டு திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாங்க. நீங்கள் காங்கிரஸ் மத்தியில் முன்பு ஆட்சி நடத்தி கொண்ட போது என்ன பல திட்டங்கள் செய்திருந்தாலும் கூட தற்பொழுதைய பாஜக அரசு 2 அரசுகளையும் குற்றம் சாட்டியே வந்து கொண்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கியது இந்திய தேசிய காங்கிரசும் அதன் தலைவர்களும். பண்டித நேரு அவர்கள் தொடங்கி இந்திரா காந்தி அவர்கள், சாஸ்திரி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள், இப்படி அனைவரும் மிகச்சிறந்த ஆட்சியை இந்திய நாட்டை வழங்கியிருக்கிறோம். அதன் மூலம் இந்தியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்த பிஜேபி கட்சிக்காரர்கள் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை தவிர புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் சொன்னால் சொல்ல முடியாதவர்களால் ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸையும் காங்கிரஸ் தலைவரும் குறை கூறியே அவர்கள் ஆட்சி நடத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு இந்தியா அடைந்திருக்கிற கேவலமான மோசமான ஒரு சூழ்நிலைக்கு பொருளாதார பல்வேறு சமூக திட்டங்களில் மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு, அதான் உண்மை. அதை மறைக்க முடியாது. ஒன்று, இது காங்கிரஸ் அகில இந்திய அளவிலும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நாடு மீண்டும் சிறப்பான நிலைக்கு வர முடியும் என்பது முதல் பார்வை. இரண்டாவது கேள்வி, எங்களுடைய கூட்டணியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள். தமிழ்நாடு அரசு எங்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணி அரசு இங்கே மிகச்சிறந்த முறையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். கடந்த 4 ஆண்டுகளில் முதல் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்தியாவிலே முதன்மையான முதலமைச்சராக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்திய ஆட்சியில் அங்கம் வகிக்கிற பிஜேபி கட்சிக்காரர்கள், அவருடைய பிரதமர், அவருடைய உள்துறை அமைச்சர் மற்றும் யார் இன்றைக்கு கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு பதில், மத்திய ஆட்சியிலிருந்து தமிழ்நாடு அரசு எல்லா பெரும்பான்மையான துறைகளில் முதலிடம் வைப்பதை உறுதிப்படுத்துகிறது ஆவணங்கள் மூலம். இது ஒரு சான்று. ஆகவே எங்களை குறை சொல்லி பிஜேபி கட்சி அதன் தலைவர்கள் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. தமிழகத்தில் இன்றைக்கு நடக்கிற நல்லாட்சி மீண்டும் 26 தொடர்ந்து ஆட்சிக்கு வரும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதற்கு